காங்கிரஸ் தன் கையால் விசிலை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதிமுக விமர்சித்த விஜய், பாஜக விமர்சித்த விஜய், திமுக விமர்சித்த விஜய் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது காங்கிரஸை விமர்சித்திருக்கான்னு ஒரு இடத்தை காட்டு. 16ல இருந்து தொடர்ச்சியா காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துட்டு வந்ததும் 19ல இருந்து வெற்றியை கொடுத்துட்டு வந்ததும் திமுக கூட்டணி தான். வெரி குட். அவன் ஜெயிப்பாங்க நான் போவேன் அப்படின்னா சரியா? 95 இடங்களை எங்களுக்கு தாவேக்கா தர இருந்தது. மொத்த கூட்டணி சேர்த்து ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு தர இருந்தாருன்றது இன்னைக்கு போக தயாரா இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்டுகள் அப்படி புரிஞ்சுக்கலாம். எல்லாம் திமுகவை தவிர எல்லாம் நீங்க எதை வேணா எடுத்துக்க, திமுக கூட போட்டுக்கங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. உண்மையான காங்கிரஸ் என்னுடன் தான் இருக்குது என்று சொல்லி பிரச்சாரம் செய்த விஜய்க்கு தான் இன்றைக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார். திமுகவுக்கும் சண்டை, அதாவது எதிர்ப்பு. ஆனா தேசிய அளவுல இவங்க ஒண்ணா போயிருவாங்க. அதேதான் காங்கிரஸோட பி டீம் தாங்க தாவேக்கா. காங்கிரஸின் பி டீம். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. தமிழக அரசியல் களம் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறது. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் தாவேக்காவோட போகுமா, அதுக்கான சமிக்கையெல்லாம் இருக்கே. இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம். சார் வணக்கம். வணக்கம். எஸ்எஸ் டிஜிட்டல் நியூஸ் பார்வையாளர்களுக்கும் மற்றும் கார்கே அவர்களுக்கும் புதிய ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் மற்றும் மரியாதை. மிகுந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மக்கள் ஒரு சிறிய புரட்சியை இந்த முறை செய்து காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் தான் மன்னர், நாங்கள் வைப்பது தான் சட்டம் என்ற இதெல்லாம் அடித்தொடித்து இன்றைக்கு மக்கள் தான் மன்னர் என்ற ஒரு காட்சியை இன்றைக்கு நிறுவி இருக்கிறதை நம்மெல்லாம் யதார்த்தத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நவம்பர் மாத காலகட்டங்களில் இருந்தே காங்கிரஸ் தாவேக்காவுடன் செல்லுமா, காங்கிரஸ் தாவேக்காவுடன் ஆட்சி அமைக்குமா, காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி செல்கிறதா என்றெல்லாம் விவாதித்த வண்ணம் இருந்தது. இது குறித்து எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்களிடம் பரிசீலித்தார். அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சொடங்கர் மற்றும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மற்றும் ஜோதிமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் அங்கு எடுத்து வைத்தார்கள். இப்படி தாவேக்காவுக்கு மிகப்பெரிய மறந்துட்டீங்க, அவர் தானே கிளப்பிட்டு இருந்தார். இல்லை, அதான் பிரவீன் சக்கரவர்த்தியும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்டு எல்லாரும் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியே தெரிந்தார், மற்ற உள்ள கட்சிக்குள்ள எடுத்து வைத்த கருத்துக்கள் இது இவ்வளோ பெரிய மாபெரும் அலையாக மாறுமா என்று கேட்டால் அன்றைக்கு இந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலைமைக்கு தாவேக்கா சிக்கிவிடும் என்ற எண்ணோட்டத்தில் தான் கடைசி வரைக்கும் தாவேக்கா காங்கிரஸுக்காக காத்திருந்தது என்பதில் என்னை பொறுத்தளவு தனிப்பட்ட ஆளாக எனக்கு எந்த மாற்று. தாவேக்கா தான் கூப்பிட்டுச்சு, காங்கிரஸ் விரும்பல, அப்படிதானே? கூட்டணி தாவேக்கா கூட்டணி மட்டும் நீங்க சொல்லிட முடியாது. தாவேக்காவை தாண்டி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. தாவேக்காவை தாண்டி காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய கட்சி. தாவேக்கா ஆரம்பித்த வரலாறு இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தாவேக்கா 2010 விஜய் அவர்கள் இளைஞர் காங்கிரஸுக்காக நேரடியாக போய் ராகுல் காந்தியை அணுகிய போது அன்றைக்கு விஜயதரணி இருந்தார். இன்றைக்கு அவங்க பிஜேபியில் இருக்காங்க. அவங்கள்ட்ட வேணா சாட்சியாக போய் கேளுங்க. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போகும்போது முதலில் அவர் காங்கிரஸ்குள்ள வர ஆலோசனை விதித்தார். அதுக்கு ராகுல் காந்தி முழுக்க ஒரு கருத்து எடுத்து விட்டார். ஏன்னா யூ ஹாவ் அ பொட்டன்ஷியல் லீடர், உங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது ஒரு தனி கட்சியை தொடங்குவதற்கு. அதனால் நீங்கள் ஒரு தனி கட்சியை தொடங்குங்கள் என்று ஆலோசனை கொடுத்தது ராகுல் காந்தி. இதை இன்றைக்கு எல்லாரும் மறுத்து பேசலாம். அன்றைக்கு களத்தில் சாட்சியாக இருந்தவர்களை நான் குறிப்பிட்டு காட்டுறேன், அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அப்போ தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு பின்பாக கரூர் சம்பவத்தில் 41 பேர் பலியானோன்னா உடனடியாக உதவிகரம் நீட்டியது ராகுல் காந்தி. இதற்கு முன்பாக மெர்சல் பட வெளியீட்டில் ஆதரவு கரம் நீட்டியது ராகுல் காந்தி. ஜனநாயகனுடைய பட சிக்கலில் ஆதரவு கரம் நீட்டியது ராகுல் காந்தி. இப்படி பல்வேறு வண்ணம் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் எங்கெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறாரோ, இன்னலுக்குள்ளாக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆதரவு கரத்தை ராகுல் காந்தி நீட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் தாவேக்காவுடைய கூட்டணி காங்கிரஸோட இணைமா என்ற கருத்தை எடுத்து வைக்கும் போகும்போது இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை டெல்லியில் எத்தாதவாறு பார்த்துக் கொண்டார்கள். அதன் காரணம்தான் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி இதற்கு முன்பாக அமைய முடியாமல் போனது. இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வேணும்னு சொன்னது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது தமிழ்நாடு மாநில தலைவர். அதுக்கப்புறமா ப. சிதம்பரம் போய் சமரசம் பண்ணி இந்த கூட்டணியை சோனியாமையாருடைய ஒப்புதலோடலாம் கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்களெல்லாம் குற்றம் சாட்டுறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் அதான் சொன்னேன், பல தலைவர்கள்னு சொல்லிட்டேனே. பல முக்கிய தலைவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அடிப்படை தொண்டனுடைய ஆசையை நிராகரித்து விட்டு புறந்தள்ளி விட்டு
நேரடியாக தன்னுடைய ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சியை அடமான வைத்து விட்டார்கள். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க விஜயோட போயிருந்தா அமைச்சர் இருப்போம், அதை இருப்போம், இதை இருப்போம்னு சொல்லலாம். ஆனா நேற்று வரை இந்த தொகுதி உடன்பாட்டுக்கு முன்பு வரை ராஜ்யசபா எம்பி வாங்குனீங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? வெரி குட். என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள், நீங்க சொல்ற கருத்துக்கே வருவோம், ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெறுமே ஆனால் ராகுல் காந்திக்கு தெரியாதா? ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்களா? ராகுல் காந்தி ஏன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னார்? ஏன் சொன்னார்? சரி, அதை விட்டுருங்க. ஒரு பக்கம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் நேரடியாக இங்கே களம் காண வந்தாரே. ஏன்? தொங்கு சட்டமன்றம் அமையும் என்பதில் எல்லாருக்குமே ஒரு கருத்து இருந்தது. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடியது மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியில் யாராவது ஒருத்தவங்க லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாலும் அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அந்த இடத்துல நாம் நிற்க வேண்டும், அதிகார பகிர்வு இருக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு இருக்க வேண்டும். அது குறித்து தன்னுடைய கட்சிகள் எல்லாமே ஒரு ஸ்டேக்கிங் பொசிஷன்ல வைப்பதற்கான வேலையை எல்லா கட்சிகளும் பார்த்தாங்க. காங்கிரஸ் மட்டும் கிடையாது. திமுக கூட்டணிக்கு முன்னாடியே தெரியும் தொங்கு சட்டமன்றம் தான் வரும். இல்ல, அந்த பார்வையை இருந்தனால தானே தேமுதிகக்கு 10 தொகுதி, இதற்கு முன்பாக இருந்துட்டு வந்த விசிகாவிற்கு கம்மியான தொகுதி கொடுக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் ஒரு மனக்கசப்பை தானே ஏற்படுத்துச்சு. விசிகாக்கு 6ல இருந்து 8 கொடுத்தாங்க. இல்ல, நான் வந்து தொகுதி உடன்படிக்கையில் ஒரு மேஜர் ரோல் வந்து இந்த வெற்றி வாய்ப்பை தள்ளிவிட்டது, புறந்தள்ளி விட்டதுக்கான காரணத்தை சொல்றேன். ஏன்னா இந்த வெற்றி வாய்ப்பை வந்து முழுக்க கூட்டணி கட்சிகள் தான் வேணுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னங்காலை பிடித்து இழுத்ததை போல இன்றைக்கு எல்லாம் கருத்து வைப்பதை பார்த்தால், காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் தான் தொடர்ந்து வேலை செய்யாதது போலவும், அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வேலை செய்து நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு உற்று துணை இல்லாத போலவும் கருத்துக்கள் வளம் வருது. ஆனா கல யதார்த்தம் அது கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா மக்கள் தன்னெழுச்சியாக, இப்ப நீங்க கிட்டத்தட்ட 14 சிட்டிங் விவிஐபி அமைச்சர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய என் முதலமைச்சரே இன்றைக்கு படுந்தோல்வி அடைந்திருக்கிறார். அதெல்லாம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னதான் எங்களுடைய கட்சி, நீங்க விஜய்க்கு ஆதரவு இருக்கு, நாங்க போலான்னு நினைச்சோம். அங்க அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் நீங்க சொல்ற மாதிரி சுயநலத்திற்காக சிலர் கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. உங்களுக்கு 2019 இருந்து, இன்னும் சொல்லணும் உங்களுக்கு 2016 இருந்து தொடர்ச்சியா காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துட்டு வந்ததும் 19 இருந்து வெற்றியை கொடுத்துட்டு வந்ததும் திமுக கூட்டணி தான். வெரி குட். அவன் ஜெயிப்பாங்க, நான் போவேன் அப்படின்னா சரியா? இல்ல, நீங்க யோசிங்க. தேர்தல்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வெற்றி பெற வேண்டும்? நான் வந்து இன்றைக்கு இத்தனை கட்சிகள் பிரயாணிப்பதற்கான காரணம் என்ன? நாங்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அமர்ந்திருக்கிறார். நாளைக்கு எங்களுடைய கட்சி தலைவர் பிரதமராக வேண்டும். அதற்கு பல யுக்திகளை கையில் எடுக்கணும். அதுல மாற்று கருத்துல இதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இல்லாட்டினா சேரிட்டி நடத்திட்டு போயிடலாம். ராகுல் ஸ்டாலின் சொன்னாரா? ஸ்டாலின் தானங்க முன்னாடி முன்மொழிஞ்சாரு. ஒரு பாயிண்ட் யோசிங்க. அந்த இடத்துல தான் வீக்கே ஆகுதுன்னு. இந்த எலெக்ஷன்ல ஒரு டிராபேக் என்னன்னா, 2024 இந்தியா வர்சஸ் என்டிஏன்னு இருந்துச்சு. இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் எந்த இடத்துலயுமே என்டிஏ வர்சஸ் இந்தியான்னு சொல்லல, என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க, என்டிஏன்னு சொன்னாரு. அப்ப இந்த இடத்துலயே டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்றோம். நாங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல கவனிக்கிறோம். என்னன்னா, எந்த இடமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கான யுக்திகளையும் எங்களுக்கான வழிவகைகளையும் சாதுரியமாக செய்து தந்ததோ, இந்த முறை சில காரணத்தினால அதை விட்டுட்டாங்க. அதுதான் சொல்றேன். இதை வந்து மனக்கசப்புன்றதை தாண்டி சில யுக்திகள் தவற விட்டு போய்விட்டது. இதன் காரணமாக வெற்றி கிடைக்கவில்லைன்னா உடனே கூட்டணி விட்டு வெளியே போயிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, லார்ஜஸ்ட் கவுண்ட் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொடர் வெற்றிகளை இந்த கூட்டணி தான் அமைய பெற்றுச்சு. அதன் காரணமாக தான் இந்த முறையும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தார். இன்னும் சொல்ல போனால், இவ்வளவு பெரிய கள நிலவரம் தெரிந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை நவம்பர் மாதத்திற்கு பின்பாக சில நிர்வாகிகளை, என்னை உள்பட சில நிர்வாகிகளை அழைத்து நேரடியாக தாவேகாவின் கள நிலவரம் குறித்து ஆய்வு செய்தார். ஆய்வு செய்ததில் எங்களுக்கெல்லாம் கிடைத்த செய்தி 30% மேல வாக்கு வங்கி வைத்திருப்பதாக தெல்ல தெளிவாக கள நிலவரம் இருந்தது. அதை டெல்லிக்கு நாங்கள் எத்தி வைத்தோம். இருந்த பொழுதும் இங்கிருந்து இருக்கக்கூடிய முக்கிய சில அதிகாரப்பூர்வ தலைவர்கள் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை அம்மையார் சோனியா காந்தியிடமோ எட்டாதவாறு பார்த்து கொண்டனர். அதற்கு காரணம் அவர்களுக்கு தனிப்பட்ட பெனிஃபிட். இதுக்கு முன்பாக நீங்க இதெல்லாம் பேசலையே, ஏன் அப்படின்னா கட்சியின் கட்டுப்பாடு. கட்சி என்ன சொன்னாங்க? கூட்டணி குறித்து விவாதிக்க கூடாது. ஏன்? அப்பவே விவாத பொருள் ஆயிடுச்சு. அப்ப கூட்டணி குறித்து அப்பவே விவாத பொருள் ஆனனாலதான் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விவாத பொருளை கலப்பினாரு, மாணிக்கம் தாக்கூர் கலப்பினார். அப்ப ஏன் விவாத பொருளாச்சு? ஏன்னா அங்கு தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கும் 3 முனை போட்டியில தாவேகா லீடிங் பொசிஷன் எடுப்பதற்கான ஒரு பார்வையை அங்கே களம் கண்டுட்டாங்க. அப்ப தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களிடம்
கடைசியா கூட 3 முறை கேசி வேணுகோபால் அனுப்பப்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க, அதுக்கு ஒத்துக்கல. இப்படி பல்வேறு குளறுபடிகள் தான் இன்றைக்கு இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் சொல்றேன். வீழ்ச்சி காரணமா இருக்கலாம். தாவேகா தான் லீட் எடுக்க போது, தொங்கு சட்டமன்றத்தில் தனிப்பெருங்கட்சியா வரப்போகுதுன்னு காங்கிரஸுக்கு தெரியும்னா தாவேகா கூட போயிருக்கணும். தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சு கூட்டணியில இருந்துட்டு இப்ப தோத்ததுக்கு அப்புறம் எனக்கு தான் அன்னைக்கே தெரியுமே. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்ல போகும்போது என்ன சொன்னேன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக மக்களுடைய எண்ணோட்டம் புரியும், இதை நான் சொன்னேன். ராகுல் காந்திக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், என்னை போல சில தொண்டர்கள் நேரடியாக இங்கிருந்து கடிதமே எழுதினாங்க, தாவேகாவுடன் நாங்கள் கூட்டணி போகலாம் அப்படின்னு கடிதமே எழுதினாங்க. என்ன காரணம் என்றால் அந்த அளவுக்கு இங்கே அலையை பார்த்தார்கள், மக்களுடைய எண்ணோட்டத்தை தெரிந்து கொண்ட காரணம். அப்படி இருக்கும்போது இது வெற்றிக்கு பின்பாக நிர்ணயிக்கப்பட்டதில்லை, இதுக்கு முன்னாடி விவாத பொருள் ஆயிடுச்சுப்பா. வெற்றி பெற்றதுக்கு பின்பாக தான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு இன்றைக்கு இருக்க ஊடகங்கள்லாம் வெளிவரப்புறீங்களா? எத்தனை மாதங்களுக்கு முன்பாகவே இது எங்க கையில ஒண்ணு இல்ல, நாங்க தலைமைக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு மாநில தலைமை முடிவு பண்ணுது. இந்த என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம், கட்சியில பலருடைய கருத்து இதுதான் இப்ப சொல்றாரு, அதுக்கு முன்னாடி சொல்லல. வெரி குட். காங்கிரஸ் தொண்டர்களை நேசிக்காத சில கையவர்கள் தொடர்ந்து காங்கிரஸை 1960க்கு பின்பாக பெரிய பொன்னான வாய்ப்பை, இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஏக்கம், காங்கிரஸ் அடிப்படை தொண்டனாக இருக்கக்கூடிய எனக்கு இருக்க ஏக்கம் என்னவென்றால், இன்றைக்கு பெரும்பான்மையான இடத்தை பிடித்திருக்கும். இன்றைக்கு எங்களுடைய மந்திரி சபையில் உங்களுக்கு தெரியுமா கருக்கே, நவம்பர் மாதத்தில் தாவேகாவுடைய டீலே என்னவா இருந்துச்சுன்னா, சமபங்கு ஆட்சி அதிகாரத்தில் தாவேகா காங்கிரஸுக்கு சமபங்கு. இப்ப 33 அமைச்சர்கள் அப்படின்னா 16 அமைச்சர்கள் காங்கிரஸுக்கு. இந்த டீலை தான் எடுத்து வச்சாங்க. இதை தலைவரிடம் எடுத்த போதும் தலைவரை சீட்டு தரேன் இல்ல, 90க்கும் மேற்பட்ட சீட்டு சொன்னாங்க, 90க்கும் மேற்பட்ட சீட்டு தரப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ள, அதுதான் மேட்ரு. ஏற்றுக்கொள்ளாதவாறு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க தமிழ்நாடு தலைவர்? வெரி குட். அதான் சொல்றேன், சுயநலமான ஒரு முடிவை எடுத்தார்கள். அவர்களுக்கு தேவையான பெனிஃபிட் கிடைக்கும் நம்பினாங்க. கடந்த ஆட்சியில பெனிஃபிட் அனுபவிச்சவங்களா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது பப்ளிக் டெக்கோரம். நாங்க பிரைவேட்டா ஒரு டெக்கோரத்துல யார்கிட்ட இதை கடிதமாக புகாராக கொடுக்கணும் கொடுத்துருக்குறோம். ராகுல் காந்தி வந்தா உங்களுக்கு ஓட்டு கொடுதா இல்லையா? ஆமாத்துக்கு வந்தா அப்புறம் ஏன் ராகுல் காந்தி 2 டைம் தான் வந்தாரு? ஏன் முதலமைச்சரோட சேர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணல? கரெக்டா பாயிண்ட் கொண்டீங்க. என்னன்னா, ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் டிசம்பருக்கு பின்பாக உங்களுக்கு தெரியும், அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இதை தொடர்ந்து வலியுறுத்தினார். இதை தெளிவாக வலியுறுத்தினார். ஒரு இடத்துல எந்த அளவுக்கு முற்றி போய் விட்டது என்றால், முதலமைச்சர் நேரடியாக ஒரு டிவி டிபேட்ல, தனியார் தொலைக்காட்சி டிபேட்ல அது எங்களுக்கு ஒத்து வராது என்று சொல்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தார். எதற்காக என்றால், இந்த தொங்கு சட்டமன்றம் வரும், இந்த நிலைமை ஏற்படும் அப்படி என்று ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிந்தது. அதன் காரணமாகத்தான் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அம்மையார் சோனியா காந்தியிடமும் ராகுல் காந்தியிடமும் திட்டமிட்டு ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்தி அதை சரிசமம் செய்தார்கள். டிவிகே இஸ் அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் பார்ட்டி. இதுவரைக்கும் எத்தனை வாக்கு சதவீதம் என்பதே தெரியாத ஒரு கட்சிக்கு நம் பாரம்பரியமான கட்சி ஆட்சிக்கு பங்கு கொடுக்கலாமா அப்படி என்று திசை திருப்பினார்கள், வேண்டுமென்றே திசை திருப்பினார்கள். அதன் விளைவு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இழந்தான். இந்த மக்கள் தாவேக்காக்கு ஓட்டு போடும்போது நீங்க நல்லா கவனிங்க, இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்ற இடம் 5 இடம், 28 இடத்துல. இந்த 5 இடத்துலையுமே விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இன்னைக்கு தாவேகாவுக்கு எதிராக காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது என்றால், அப்ப காங்கிரஸையும் தாவேகாவையும் மக்கள் சரியாகத்தான் பார்த்தார்கள். பண்ணாத இடத்துல கூட தோத்துருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, மக்கள் தாவேகாவும் காங்கிரஸையும் சரியாக பார்க்கல. அதை தான் சொல்ல வரோம். இந்த மண்ணுக்கான அரசியல், உண்மையான காங்கிரஸ் எங்களோட இருக்கு, இந்த பொருளா? அதுதான், இதுதான் சொல்றோம். இது அப்போ தாவேகாவுடைய ஸ்லீப்பர் செல் காங்கிரஸ் திமுக இருந்திருக்கு. இது நீங்க அப்படி கூட எடுத்து வச்சுக்கோங்க, பி டீம் கூட எடுத்து வச்சுக்கோங்க, தாவேகாவுடைய பி டீம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா ஊடகங்கள் சில விஷயங்களை சொல்லணும்னு முடிவு பண்ணி நெரேட்டிவ் செட் பண்ணிட்டா எப்படி வேணாலும் செட் பண்ணலாம். ஆனா நாங்க, எங்களுக்கு வழி இருக்கு, காங்கிரஸ் தொண்டராகிய எங்கள் அனைவருக்கும் வழி இருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து பப்ளிக் டெக்கோரத்தில் நாங்கள் ஏன் பேசுகிறோம், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கார்கே, எத்தனை ஊடக விவாதங்களை நான் பங்கேற்றிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு முறை நான் இந்த அளவு ஆதங்கத்தோடு பேசியதில்லை. காரணம், ஒவ்வொரு தொன்றும் ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை விட்டோம், தெரிந்தே விட்டோம், வேணுமென்றே தள்ளப்பட்டோம், வேணுமென்றே எங்களுடைய கட்சி கபலீகரமாக்கப்பட்டது, அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதுதான் ஒரு காரணம். இன்றைக்கு வந்து எல்லாரும் அவுட் ஸ்போக்கனா பேசலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க இது அவுட் ஸ்போக்கனா பேசுற இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு தருகிறோம் என்று சொன்ன போதும் கூட ராகுல் காந்தி தலைவர் எதிர்பார்த்தது இங்க இருக்கக்கூடிய
விஜய் அவர்களுடைய மதசார்பின்மையுடைய கொள்கை உறுதியை தான். இன்றைக்கு தமிழகத்தில் என்ன வெல்ல வேண்டும் என்று இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மதவாத சக்திகளுக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்தது. காரணம், மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும். தமிழகத்தில் வீழ்த்தியாச்சான்னு கேட்டியாச்சுன்னா 100% அதிமுக மற்றும் பாஜகவை வீழ்த்தியாச்சு. அதில் நாங்கள் வெற்றி தான். கொள்கை ரீதியாக நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கொள்கை ரீதியாக வெற்றி அடைந்து விட்டது. நம்பர்ஸ்ல வேணா நாங்க கம்மியா இருக்கலாம், ஆனா கொள்கை ரீதியான வெற்றியில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய்க்கு ஒரு அலை இருந்திருக்கு. கடந்த ஆட்சியில நீங்களும் இருந்தீங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சரையும் ஆட்சியையும் புகழ்ந்து பேசியது உங்களுடைய எம்எல்ஏக்கள். அப்ப இந்த தோல்வியில பங்கெடுக்க மாட்டோம், நாங்க ஜெயிச்சவங்களோட தான் சேருவோன்றது சரியா? இல்ல, அப்படி அந்த நீங்கள் தானே சார் பங்கெடுக்க. இல்ல, நான் அதுதான் சொல்றேனே, இந்த தோல்வியிலும் நாங்க பங்கெடுக்கிறோம். இப்ப என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் நகர்ந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தாவேகா காங்கிரஸோட போயிடும், இந்தியா கூட்டணி கலைஞ்சு போயிடும், இல்ல இந்தியா கூட்டணியே கலைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போது சொல்கிறேன், காங்கிரஸ் மற்றும் தாவேகா மற்றும் திமுக மற்றும் பிற கட்சிகள் கூட இந்தியா கூட்டணியில் இனி வரக்கூடிய காலங்களில் அமையலாம். எனக்கு புரியல. காங்கிரஸ் திமுக இப்ப கூட்டணியில இருக்கு, இந்தியா கூட்டணியில. அதே மாதிரி காங்கிரஸ் திமுக தாவேகா இந்தியா கூட்டணியில இருக்கும். வெயிட் அண்ட் see. பாருங்க, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் சண்டை, அதாவது எதிர்ப்பு. ஆனா தேசிய அளவுல இவங்க எல்லாம் ஒண்ணா போயிருவாங்க. அதேதான். கேரளத்துல இன்றைக்கு மிகப்பெரிய மேஜர் ஃபோர்ஸாக கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ், யூடிஎஃப் எல்டிஎஃப் எதிரெதிர் துருவம். எதிரெதிர் துருவம் என்றால் மிகப்பெரிய எதிரெதிர் துருவம், மாற்று சக்தி கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல மிகப்பெரிய வலிமை வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல இதே நாடாளுமன்றம் என்று வந்துவிட்டால் ஒருங்கிணைத்த குரலாக மாறுகிறோம். ஏன் மதவாத மாநிலத்துல தனித்தனியா நிற்போம், நாடாளுமன்ற தேர்தல்னா நாங்க ஒண்ணு சேர்ந்துக்குவோம். ஏனென்றால் மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இருக்கிறது. இதே கொள்கை கோட்பாடை தான் இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மண்ணுக்கான அரசியல் பெரியார் அரசியல், அண்ணாவின் அரசியல், அம்பேத்கரின் அரசியல், காமராஜரின் அரசியல், இந்த அரசியலை எடுத்ததின் காரணமாக தான் தாவேகா வெற்றி பெற்றுச்சு. நீங்க இதே தாவேகாவை இன்றைக்கு SRS இப்ராஹிமோ அல்லது காங்கிரஸ் தொண்டனோ பாஜகவின் சாயல் பூசி இருந்தா இன்றைக்கு தோல் உறுத்து காட்டுவதில் நாங்க தான் முதலாளராக இருந்திருப்போம். இன்றைக்கு மதவாத சக்திகளோடு கைகோக்காத நிலையில் இருப்பதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இடத்துல சொல்லலாம். ஃபியூச்சர்ல வந்து அதிமுகவுடையோ பாஜகவுடையோ தாவேகா கரம் கொடுக்காது, மண்ணோடு எடுத்து கொண்டு போய் வேரோடு புடுங்கி போட்டுருவாங்க தமிழக மக்கள். இன்றைக்கல்ல என்றைக்கும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தாவேகா கை கோர்க்காது. நம்பர் வேணும் சார், தனிங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி தான் திமுக. இன்னைக்கு என்ன போட்டிருக்காரு? இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ட்வீட் படிச்சீங்களா? ட்வீட் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. ராகுல் காந்தியோட ட்வீட்டை படிச்சு பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பின்ட ட்வீட்டை போடுறாரு. இது வரைக்கும் இது மாதிரி ட்வீட்டே போட்டதில்ல. த பெஸ்ட் விஷஸ் ஃபார் பை டிவிகேன்னு போட்டுட்டு அதில் என்ன போடுறாருன்னா, இளைஞர்களுடைய குரலை நான் என்றைக்கும் நிராகரிக்க மாட்டேன் என்று சொல்றார். அதை பின்டு ட்வீட்டை இது வரைக்கும் போட்டதே கிடையாது. இட்ஸ் அனானிமஸ் ஆக்ட். நாங்கள் இது வரைக்கும் இப்படி பார்த்ததில்லை ராகுல் காந்தி தலைவர் அவர்களை. அது மாதிரி ஒரு ட்வீட் பண்றது, அதை பின் பண்ணி வைக்கிறது, அது ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறது, ஒரு இண்டிகேஷன் தெரிவிக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு தாவேகாவை ராகுல் காந்தி அழைக்கிறார். இது அது அப்படியும் அந்த கோணத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம், மாற்று கருத்து கிடையாது. நீங்க அதெல்லாம் சொல்றீங்க. திமுகவிடம் இருந்து காங்கிரஸை பிரித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். இந்தியா கூட்டணியில் தாவேகா பங்கேற்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு. கேரளால வந்து அங்க 2 கூட்டணி தான், இடையில பாஜக சின்ன பார்ட்னர். ஆனா இங்க அதிமுக சின்ன பார்ட்னர் கிடையாது, ஒரு ஆண்ட கட்சி. நீங்க தமிழ்நாட்டுல தாவேகா திமுக கூட காங்கிரஸ் சேர்ந்து அடிச்சுக்குவீங்களா? தேசிய அளவுல ஒன்னா இருந்து இதே கேள்வி கேரளால கேட்பாங்கல்ல? இல்ல அப்ப இங்க கேட்டிருப்பாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், இதை கேட்ட கேரளால இதே மாதிரி மக்கள் கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்கிற மக்களுக்கு இன்றைக்கு காங்கிரஸ் அலை மாறி இருக்குல்ல, அதே கம்யூனிஸ்ட் ஏன் மாறுது? கேரளால ஒரு எம்பி வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு சார். ஒரு எம்பி தானே இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும், மண்ணுக்கான அரசியலை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மண்ணுக்கான அரசியல் இருக்கு. ஃபேஸ் ஆஃப் சவுத் இந்தியா வில் நாட் அலோவ் த ஃபேசிஸ்ட் ஐடியாலஜி. இது வந்து அம்பேத்கர் சொன்னது, ராகுல் காந்தி தலைவர் சொன்னது. தமிழ்நாடு இன்றல்ல என்றைக்கும் உங்களால் ஆள முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால் மதவாத சக்திகளை தொடைத்தெறிவதில் தமிழகம் மற்றும் தென்னிந்தியா முழுவதும் ஒருமைப்பாடோடு இருக்குது. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய ட்வீட் தான் முக்கிய வாய்ந்த ட்வீட். இதை நீங்க வந்து குறிப்பிட்டு போடணும். என்னன்னா, இன்றைக்கு அவர் சொல்றார், நீங்கள் எங்கு உங்களுடைய இலக்கை விட்டு சென்றீர்களோ அந்த இலக்கை நான் தொட விரும்புகிறேன், அதிலிருந்தே தொடருவேன் என்று சொல்றாரு.
யாருக்கு சொல்றாங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். அப்ப இத்தனை நாட்களாக தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்கள் தீய சக்தியா இத்தனை நாள் திமுக ஆட்சி புரிந்திருந்தால் அந்த கோலை எப்படி எடுத்துட்டு போவேன்னு சொல்ல முடியும்? ஒரு இடத்தை பிடிப்பதற்கு ஒரு யுக்தி தேவைப்பட்டது, அந்த யுக்தியை கையில் எடுத்துட்டாங்க, அதை வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்ப மண்ணுக்கான அரசியல் செய்யறாங்க. இந்த மண்ணுக்கான அரசியல் செய்யும் போது மதவாத சக்திகளை எதிர்ப்பதுதான் முதல் எதிரி, பெர்மனன்ட் எதிரி. டெம்பரவரி எதிரி விழுந்ததுக்கு அப்புறம் அவர் நண்பர், அப்புறம் பெர்மனன்ட் எதிரி. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி என்றைக்கு மாற்றப்படாது. ஆனா அரசியல் எதிரி சித்தாந்தம் மாறிச்சுனா மாறிக்கலாம்ல. திமுகவினர் தாவேகாவினரை எதிரியா பாப்பாங்களா இல்லையா? இதுக்காக ஆட்சி அமைச்சிட்டாங்க நண்பன் ஆயிருவாங்களா? முதலமைச்சரே வீழ்த்தி இருக்காங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா பொறுத்திருந்து பாருங்களேன். ஏங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டங்கள்ல இருந்து கடுமையா மோதிக்கொண்ட காலங்கள்லாம் இருக்கு. அப்பயுமே சிலர் நட்பு ரீதியாக பழகிற வழக்கம் உண்டு. இப்பெல்லாம் ஜென்சி கிட்டுன்னு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் என்னது இணைய வலைதளங்கள்ல இன்னைக்கு ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு தவறான வார்த்தை வந்தா கூட அதற்கு பல்வேறு வண்ணம் பதில் சொல்ல வேண்டியது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய புரட்சி வெடித்து இன்றைக்கு ஒரு மக்களாட்சி இன்றைக்கு நிலவி இருக்குன்னா இன்றைக்கு சமூக வலைதளம்லாம் காரணம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க சமூக வலைதளம் காரணம் இல்லையா? முழுக்க முழுக்க ஆதிக்கம் இருக்கு இல்லையா? அப்ப சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் இருக்கும்போது இது மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி தான் ஒரு ஆட்சியை கட்டமைக்க முடியும் என்பது விஜயோடைய நெரேட்டிவா இருந்துச்சு. அதை சரிவர செய்து முடித்த பின் அவருடைய நிரந்தர கொள்கை எதிரி யார் என்று அவருக்கு நன்கு தெரியும். அதற்காக அவர் அதை சரிசமம் செய்வார். அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் பாஜக இன்னைக்கு 4%க்குள்ள, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் ஒரு அரசியலை செய்வார். அவருக்கு ஒரு எதிரியை கட்டமைக்குது. அதிமுகவுக்கு திமுகன்ற எதிரி இருந்தது, தாவேகாவுக்கு திமுகன்ற எதிரி இருந்தது. தேர்தலில் ஜெயிச்சிறதுக்காக இந்தியா கூட்டணிக்கு ஒருவேளை தாவேகா வந்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவை எதிர்ப்பாங்க. நீங்க இப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க சூப்பரா சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அந்த பாயிண்ட்ல இருந்தா நெரேட்டிவ் செட் பண்ணுங்க. என்னன்னா கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அரசியல் எதிரியை வீழ்த்தியாச்சு தாவேகா. அடுத்த எதிரி யாரு? கொள்கை எதிரி. கொள்கை எதிரி. இப்ப கொள்கை எதிரி தான் வீழ்த்த வேணும். கொள்கை எதிரி வீழ்த்த வேண்டும்னா அது எங்க போய் வீழ்த்த முடியும்? சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலையா? நாடாளுமன்றத்தில் தான் வீழ்த்த முடியும். நாடாளுமன்றத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் இதென்ன தேசிய கட்சியா? 250 சீட்டை கொண்டு போய் நேரடியாக 234 தொகுதியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு? அப்ப 275 தொகுதிக்கு மேற்பட்டு மக்களவை உறுப்பினர் சார். தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணி அப்படி ஒத்துக்கங்க. ஆனா திமுகவோடு அந்த கூட்டணியில இருப்போன்றது எப்படி சார்? அதை மக்கள் தீர்மானிப்பாங்க. அந்த கட்சி தலைவர் தாவேகா தலைவர் தீர்மானிப்பாருன்ற இதைதான் ஏத்துக்க மாட்டேன். இத்தனை நாட்களாக கட்சி ஆரம்பிச்சார், கொடி அறிவிக்க மாட்டார், அறிவிச்சார், மக்களை சந்திக்க மாட்டார், சந்தித்தார். இப்ப நாங்க சொல்றோம் அவர் நேரடியாக கொள்கை எதிரியை வீழ்த்துவார். அதற்கு நாடாளுமன்றத்தில் அவருடைய சகோதரராக நினைக்கக்கூடிய ராகுல் காந்தியுடன் உற்ற துணையோடு இருப்பார். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ராகுல் காந்தி குரல் கொடுப்பார் சார். குரல் கொடுப்பாரு, ட்வீட் பண்ணுவாரு, சகோதரன் சொல்லுவார். அதெல்லாம் இருக்கட்டும் சார். நம்பருக்கு என்ன சார் பண்றது? இப்ப கேளுங்க, அதாவது வாங்க சட்டமன்றத்துக்குள்ள வாங்க. இப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றத்துல இன்றைக்கு பெரும்பான்மையான இடத்தை பிடிக்க முடியாத நிலை இருக்கிறது. இன்றைக்கு நேரடியாக அறிவாலயம் சென்று விட்டு வந்த அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் தாவேகாவோட கூட்டணிலாம் போகிற ஐடியா இல்லைங்க, நாங்கள் தாவேகாவை முழுக்க புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்களா? இல்லை, நாங்கள் தாவேகாவை எதிர்க்கல. எங்களுடைய எதிர்ப்பு மதவாத சக்திகள், அதிமுக பாஜக தான் மதவாத சக்திகள்னு சொன்னார். அதிமுக பாஜகனே சொன்னார். அதையும் சொன்னாரு, மதவாத சக்திகளை எக்காரணத்தை கொன்றும் ஓரணியில் நின்று எதிர்க்க வேண்டும், காலூன்றாமல் தமிழகத்தில் பாதுகாத்திட வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? மதவாத சக்திகளை யார் கால் உண்டாதவாறு இன்றைக்கு ஆட்சி அரங்கமில்ல அதிகப்படியான நம்பர்களை பெற்றிருக்கா? தாவேகா. புரியுதா? அப்ப அவர்களுடைய எண்ணோட்டமும் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய எண்ணோட்டமும் சரியா இருக்குது. ஆனால் கொள்கை எதிரிதான் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்க போது தாவேகாவின் ஆட்சியில. அதுக்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணியில் தாவேகா தலைவர் விஜய் பங்கு வகிப்பார். வேற வழி கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தா தமிழக மாநிலத்தை காப்பாற்ற முடியும். நீங்க சொல்ற இந்தியா கூட்டணி அப்படின்றது நேஷனல் வைடு இல்ல, மாநிலத்திலையும் அப்படின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா, அததான் முன்னாடியே சொன்னேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிறது, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் இப்படி பேக்கேஜா ஆதரவு தெரிவிக்க போறீங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆர்வமும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இருக்கு. 100% நான் சொன்ன பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மதவாத சக்திகளை வீழ்த்துவதுதான் ஒற்றை நோக்கத்தோடு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிறார். சிபிஐ வழக்கு பெண்டிங்ல இருக்கு. எதை வச்சு மிரட்டுவாங்க பாஜக?
இதனால் இந்த இடத்திலிருந்து தான் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டாம். இந்த எக்காரணத்தை கொண்டும் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் கால் ஊண்டக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நீங்க கவர்னன்ஸ் பண்ண போறீங்க? இங்க அப்படி இருக்கிற திமுக வேணான்னு சார், திமுக வேணானா உங்க கூட்டணியும் வேணான்னு சார். ஒரே ஒரு இடத்துல திமுக கூட்டணி ஒரு இடத்துல ஜெயிச்சவங்க மட்டும் போய் தாவேக்கால சேர்ந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்றது கேளுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அதிமுகவை விமர்சித்த விஜய், நல்லா கேட்டுங்க, அதிமுக விமர்சித்த விஜய், பாஜக விமர்சித்த விஜய், திமுக விமர்சித்த விஜய் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது காங்கிரஸை விமர்சித்திருக்கான்னு ஒரு இடத்தை காட்டுங்க. இல்ல. ஏன்? அப்புறம் ஏன் சார் வரமாட்டாங்க எங்க கூட இருக்க மாட்டாங்க சார்? அவர் சொல்றாரு சார் உண்மையான காங்கிரஸ் என்னுடன் இருக்குது சார். மக்களுடைய மேண்டிடேட் அப்படின்றது இப்போ விஜய் வேணும், காங்கிரஸ் வேணும்னா காங்கிரஸ் 28 உண்மையான காங்கிரஸ் என்னுடன் இருக்குதுன்னு சொல்லிதான் இன்னொரு ஃபேக்டரி சொல்றேன். காங்கிரஸ் வேணாம் தானே சார்? இல்ல இன்னொரு ஃபேக்டரி சொல்றேன். 23 தொகுதியில தோக்கடிச்சிருக்காங்க. இன்னொரு ஃபேக்டரி சொல்றேன். உண்மையான காங்கிரஸ் என்னுடன் தான் இருக்குது என்று சொல்லி பிரச்சாரம் செய்த விஜய்க்கு தான் இன்றைக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார். இது எங்க ராங் அஜெண்டா இருக்கு? ராங் டிரைவ் எங்க இருக்கு சொல்லுங்க? ராங் டிரைவ் எங்க இருக்கு? சரி, உண்மையான காங்கிரஸ் விஜயோட இருக்கிறது. யார் சொன்னா? யார் சொன்னா பிரச்சாரத்தின் போது? விஜய் சொன்னா. விஜய் சொன்னார்ல. எதுக்கு சொன்னாரு? அப்படி சொன்னா எங்களுக்கு வாக்கு வாங்கி உண்மையா விஜய் காங்கிரஸை எதிர்த்து அந்த எதிர்த்து இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த வார்த்தை விட்டுக்க கூடாதுல்ல. அப்ப அவருக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது, காங்கிரஸுக்கும் தாவேக்கா தேவைப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்றோம். இந்த நேரம் சரியாக காங்கிரஸ் தன் கையால் விசிலை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. விசிலை பிடித்து கையால் ஊத வேண்டிய நேரமும் தாவேக்காவுக்கு வந்து விட்டது. இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இதை விட அசுர பலத்தில் மேல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டை துன்புறுத்தக்கூடும். அந்த இடத்துல நீங்க எப்படி கவர்னன்ஸ் பண்ணுவீங்க? பாஜக இதை அலோவ் பண்ண நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, 21 மாநிலங்கள் வரை பாஜக நேரடி ஆளுகை அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இப்படி காங்கிரஸ் ஒரு அதிகார பகிர்வை ஒரு மாநிலத்தில் பெறுவதை பாஜக பார்ட்டியா விரும்புமா? அவங்க விரும்ப மாட்டாங்க, விரும்பாம இருக்கிறாங்க. அதை பத்தி தாவேக்காவும் காங்கிரஸும் திமுகவும் இந்தியா கூட்டணியும் முடிவு பண்ணும். அவங்க யாரு சார்? who is the third person to decide? அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க வேண்டியது இல்ல. அவங்க முடிவே பண்ண மாட்டாங்க. பாஜக என்ன பண்ணும்? அதுதான் சொன்னேன். இப்ப கூட அதான் சொன்னேன் உங்கள்ட்ட. சிபிஐ உடைய வழக்கு, கரூர் சம்பவத்தின் வழக்கு இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் தாவேகா தலைவர், வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு என்பது அமைதி பூங்காவனமாக இந்த 5 ஆண்டு காலம் தெள்ள தெளிவாக ஒரு ஆட்சியை மதவாத சக்திகளிடமிருந்து காப்பாற்றி வைத்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதில் யாரும் குறை சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு தனிப்பட்ட என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆட்சி அரியணையில் அமர வேண்டும். அதுதான் என்னோட்டம். இப்போ வரைக்கும் இவ்வளோ நேரம் பேசும்போது கூட கூட்டணியை வம்புகிட்டையாக இழுத்து கொண்டு எங்களை நிர்பந்தித்து எங்களுடன் ஒப்புகை வைத்து விட்டார்கள் திமுக. நான் பேசணும்னா இல்லை, இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு தலைவர்கள் சொல்றாங்களா பாருங்க? சொல்ல மாட்டாங்க. இதற்கு முன்பாக தாவேகா கூட்டணி போகும்போது கூட, தாவேகா கூட்டணி குறித்து பேசும்போது கூட எந்த தலைவர்களும் திமுக எங்களுக்கு கூட்டணி அழுத்தம் கொடுத்ததுன்னு சொல்லவே இல்லை. மாறாக இங்க இருக்கக்கூடிய எங்களில் ஒருவர் செய்த சதிகளில் நடந்த இந்த வீழ்ச்சி தான் இது. அதனாலதான் எங்களுடைய ஆதங்கமே தவிர்த்து தாவேக்காவோ இல்ல திமுகவோ என்றைக்கும் இட்ஸ் நாட் த்ரெட் ஃபார் காங்கிரஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம், டைரக்ட் த்ரெட் ஃபார் டிவிகே பிகாஸ் ஆஃப் பிஜேபி. பிஜேபி நேரடியாக, ஏன்னா தொடர்ந்து அவங்களுடைய நீங்க பிற மாநிலங்கள் அவர் எவ்வாறு கட்சியை 2 பிளவாக்கி அதன் மூலியமாக ஆட்சி அரியணையில் அமருவாங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறோம். இவங்கள்ட்ட மேண்டேட் வேற இல்லை. அப்படி மேண்டேட் இல்லாத இடத்துல எந்த பின்புறத்து வழியாக வந்தாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையில் அமரலாம் என்று பாஜக இந்நேரம் கனவு காணலாம். அதை தாவேகாவின் தலைவர் விஜய் தான் முறியடிக்க வேண்டும். அந்த கண்ணியமும் கட்டுப்பாடும் அந்த அக்கறையும் மக்கள் உங்கள் மேல் வைத்திருக்க நம்பிக்கை அதை உடைக்க கூடாது. காங்கிரஸை கொண்டு முறியடிக்கணும். வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வெயிட் அண்ட் see. 5 எம்எல்ஏ, எத்தனை மினிஸ்டர்? அதான் சொல்றேன். சத்தம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுங்க. 95 இடங்களை நவம்பர் மாசமே எங்களுக்கு தாவேக்கா தர இருந்தது. 90 மொத்த கூட்டணி சேர்த்து. தனிப்பட்ட காங்கிரஸ்க்கு 60 இடங்கள். ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு, ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு தர இருந்தார்கள். காங்கிரஸ் பிளஸ் கூட்டணி கட்சிகள். புரியல ஏங்க, அவங்களுக்கு 10 கூட்டணி எல்லாமே பப்ளிக் போரத்துல சொல்லுவோமா? அப்போ இன்னைக்கு தயாரா இருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்டுகள் அப்படி புரிஞ்சுக்கலாம். எல்லாம் திமுகவை தவிர எல்லாம் நீங்க எதை வேணா எடுத்துக்க, திமுக கூட போட்டுக்கங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா தாவேக்கா சொன்னது தெளிவாக இருந்தது. 90க்கும் மேற்பட்ட. ஏன்னா அன்றைக்கு
கூட்டணி குறித்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையில் இருந்ததுல ஒரு 4-5 பேர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இருந்தார்கள். அது நான் ஒருவன். அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒவ்வொரு இடங்களிலுமே காங்கிரஸ் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலைகளை இங்கிருந்து அகில இந்திய தலைமைக்கு எல்லா கருத்துக்களும் இருக்கவங்க நிர்பந்திச்சாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு தெரியுது, அவர்களுக்கும் அந்த பொன்னான வாய்ப்பு போயிடுச்சு. துணை முதலமைச்சராக இருக்கலாம் இன்னைக்கு ஜெயிச்சிருந்தா. ஆமா, துணை முதலமைச்சராக இருக்கலாம்ல, அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு அவங்களும் ஃபீலிங்ல தான் இருக்கிறாங்க. எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அவரே ஃபீலிங்ல தான் இருக்கிறாருன்னு கேள்விப்படுறேன். அப்ப தொடர்ந்து எல்லா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், நீங்க சொல்றது வந்து சென்னை மண்டலமா இல்ல பக்கத்து மண்டலமா, ஏதாவது ஒரு துப்பு மூலியமா ஒரே ஆயில இருந்து வாங்கிடலாம். காங்கிரஸுக்கு உணர்வு பூர்வமான ஒரு தொகுதி அது. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க கார்கே, காங்கிரஸ் நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி. அந்த கட்சிக்கு சிறிதளவு ஆபத்து ஏற்பட்டாலும் அதை இந்தியாவுக்கு ஏற்பட போகிற மிகப்பெரிய சேதம். இதை தான் அண்ணன் எழுச்சி தமிழர் தெளிவாக சொன்னார். எங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி, அதாவது அரசியல் கணக்கு, ஆட்சி, அதிகாரம், பங்கு எல்லாத்தையும் சமரசம் செய்து கொள்வோம், ஆனால் கொள்கையை மட்டும் விட்டு தர மாட்டோம்னு சொன்னார். இதுதான் எழுச்சி தமிழருடைய நிலைப்பாடு. எங்களுடைய காங்கிரஸ் நிலைப்பாடை தான் அவர் சுட்டிக்காட்டினார். ராகுல் காந்தி தலைவருடைய நிலைப்பாடை தான் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு இடத்துல சுட்டிக்காட்டுறார். ராகுல் காந்தி ஒரு முடிவை எடுப்பாரே, ஆனால் அந்த முடிவை கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக எடுக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்னவென்றால், மதசார்பற்ற ஒரு கட்சி தான் இன்றைக்கு முதலமைச்சராகிறார் என்று நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். தமிழக மண்ணிலிருந்து பெருமிதம், ஒரு தமிழக குடிமகனாக சொல்ல காங்கிரஸ் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஏன் காங்கிரஸ் பி டீம் தாங்க தாவேகா. காங்கிரஸ் பி டீமா? ஆமாங்க. நிறைய கேள்விகளுக்கு விட கொடுத்தீங்க. அரசியல் அரங்கம்ல என்ன பரபரப்பு இருக்கின்றதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.